கல்யாணம் பண்ணிக்க போற? கல்யாணமா? ஆமா. மேக்ஸ் நில்லு. இத்தனை வருஷமா என்ன ஓ இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இப்ப கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்றியா? கம் ஆன் கோரா, என்ன என்ன மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கலனா பண்ணிக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு தெரியும்டா. அதனாலதான் நம்ம 2 பேரும் பிரைவேட்டா இருந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா என்கிட்ட இருக்கிற போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் வெளியே லீக் பண்ணி இத்தனை வருஷம் நீ ஏர்ன் பண்ண இமேஜ் எல்லாத்தையும் ஒரே நாள காலி பண்ணிடுவேன். கோரா, என்ன ஏதோ சும்மா ஜோக் அடிச்சாமா? எதுக்கு இவ்வளவு சீரியஸ் உனக்கு? ஏன்டா இப்படி? அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் வீக் இல்ல இப்போ? என்னடா எதுக்குடா இவ்வளோ கோவம் உனக்கு? ஐயோ ஆத்தாடி, என்ன வந்த அன்னைக்கு கூட நடக்குது. வாட் ஏ அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடென்ட். என்ன நம்மளை பார்த்து கையை காட்டுறா? ஐயோ, இருங்க பார்த்துட்டானே. பாவிசரிக்கு போகும்போது என்னைய வேற போட்டு போயிட்டாலே. என்ன நேரம் இங்க வர்றான்? ஆஹா, அடுத்த குத்து நமக்கு தான் போல் இருக்கு. வாக் பண்ணி வர்றத பார்த்தா வலுவா குத்துவோம் போல் இருக்கு. நான் என் கையோட தூக்கிட்டு போலான்னு வந்தேன். ஆனா அந்த குலகாரண்ட கையங்களுமா சிக்கிட்டது. யாரா நீ? மாப்பிள்ளை செலெக்ஷனுக்கு வந்த பிளைண்டுங்க. பிளைண்டா? பின்னால போனவன காணா, வசம் பார்த்து குத்துவாரோ. என்ன இங்கிட்டு வருவான்னு பார்த்தா இங்கிட்டே வர்றா. மாப்பிள்ளை செலக்ஷனுக்கு வந்தவனுக்கு மாடியில் என்னடா வேலை? பாத்ரூம் பக்கம் வந்தங்க. எவனாவது பாத்ரூம்குள்ள எத்தனை படிக்கட்டு கட்டுவானா? எனக்கு அந்த டவுட் இருந்துச்சுங்க. பாத்ரூம்குள்ள எதுக்கு 18 படிக்கட்டு வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். நீங்களும் கரெக்டா கேட்டுவிட்டீங்க. நீங்க யாருங்க சார்? நீ பொண்ணு பார்க்க வந்தியே, அந்த பொண்ணோட அண்ணன் தான். ஓஹோ, முதலாளிங்களா? வணக்கங்க வணக்கங்க. அப்ப நான் கிளம்பட்டுங்களா? கிளம்பு. எங்க அந்த பக்கம்? இங்கிட்டு இல்லையோ? என்ன இந்த பக்கம்? இங்கிட்டும் இல்லையா? அப்போ இல்ல, இந்த பக்கம் இல்ல, பின்பக்கம் நினைக்கிறேன். தப்பிச்சோம்னா ஐயனே. ஐயோ, கேரக்டராவே மாறிட்டனே. என்னடாச்சு? நொன்னடாச்சு. படியிறங்கும் போதே பாத்ரூம் எல்லாம் போயிருச்சுங்க. முதல்ல இந்த வீட்டுக்கு ஓடி போயிடணும். ஈரக்குழையெல்லாம் நடக்குது. இது மாதிரி எத்தனை கொலை பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த கேட் தாண்டி வெளியே ஓடி போயிடணும். என்ன கேட்டு ஒருத்தருக்கு 2 பேர் நிக்கிறான்? 20 மாச பிரசவ குழந்தையா இருப்பாங்களோ? இவங்களை தாண்டி நான் எப்படி வெளியே போவேன்னு தெரியலையே. என்னது இது? செக் போஸ்ட் மாதிரி இருக்கு. மனுஷன் தான். முட்டை. என்ன மேல இருக்க மசரெல்லாம் கீழே இருக்கு? ஆமா, ஏன் பெஞ்சி மேல ஏறி நிக்கிறீங்க? ஏய், தரையில தான்டா நிக்கிறேன். தரையிலையா? நான் செக்யூரிட்டிடா. சக்கரவர்த்தியா? டேய், சீப் செக்யூரிட்டிடா. செக்யூரிட்டியா? சார், நீங்க யாரா வேணாலும் இருங்க சார். என்னைய கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புங்க. எங்க மாமா வயசுக்கு வந்துட்டாரு. நான் போய் முறை செய்யணும். எது? மாமாவா? இல்ல, மாமா மக. மாமா மகளோ மச்சா மகளோ, உன்னை மாப்பிளைய செலக்ட் பண்ணிட்டாங்க. நீ வெளியெல்லாம் போக கூடாது. ஐயா ப்ளீஸ், வெளிய கொஞ்சம் உள்ள கூட்டி போடா. உங்க 2 பேருக்கு சேவிங் கூட பண்ணுங்க. காசு கூட வேணாம்யா. பாஸ், எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு அவனை மட்டும் ஏன் செலக்ட் பண்ணீங்க? அவன் மேல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அவனே பிளைண்டு, அவன் மேல என்ன டவுட்டு? அவன் பிளைண்டா இல்லையான்னு தான் என் டவுட்டு. அவன் முகத்துல ஒரு பீதியை பார்த்தேன். நான் கொலை பண்ணதை அவன் பார்த்துருப்பானோன்னு தோணும். பாஸ், அவனை என்ன பண்ணலாம் பாஸ்?
அவன் உண்மையிலேயே பிளைண்டா இல்லையான்னு நானே 2 நாளா கன்ஃபார்ம் பண்றேன். ஓகே ஓகே பாஸ். அவனுக்கு கண்ணு தெரியலன்னா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிடலாம். ஒருவேளை கண்ணு தெரிஞ்சது அவனையும் போட்டு தள்ளிடலாம். கரெக்ட். என்ன பண்ண முடியும்? ஹலோ. எஸ் சார். இவ்வளோ சூட் கேஸில் அழகாக பேக் பண்ணி டைம் பார்த்து டிஸ்போஸ் பண்ணிவிடு. கவலையே படாதீங்க சார், நாங்கள் இருக்கோம். அவர் கரெக்டாக பண்ணுவார். போய் உட்காருங்க. இதான் உங்க ரூமு. நாங்க சொல்ற வரைக்கும் வெளில வரக்கூடாது, புரியுதா? ஆகட்டுங்க. சொல்ற வரைக்கும் வெளியே போக கூடாதா? டேய் இப்ப பாரா உடனே போலீஸுக்கு போன போட்டு வர சொல்லி இங்க நடந்த கொலையை விளாவறிவா சொல்லி இந்த பேலஸையே நடங்க வைக்கல. பாரா இப்ப பாரா. என்னது இது? இதான் போனா என்ன? ஒரு போன 9 போன ஆயிருச்சு. படிக்கட்டுல உருண்டதுல பாட்டா போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கு தான் சைனா போனே வாங்க கூடாதுங்கிறது. வடையெல்லாம் வச்சு பிளான் பண்ணி உள்ள வந்தா என்னத்தை விளக்கும்? எவ்வளவு தத்துருவமா கொள்றான் அம்மாடி. எனக்கு கண்ணு தெரியும்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சுனா கண்ணா புண்ணான்னு கண்டபடி குத்தி கொல்லுவானு. ஒரு குண்டூசி குத்துனா கூட தாங்க மாட்டேனே நானு. கத்தில குத்துனா இந்த பாடி எப்படி தாங்கும்? சூப்பர், எக்ஸலண்ட், அருமை. சுட்டவன் எவனோ கரெக்டா குறிப்பாத்து சுட்டிருக்கான். இவன் மட்டும் ஒலிம்பிக்கு போயிருந்தானா கன்ஃபார்மா இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுத்துருப்பான். மிஸ்டர் தாஸ், நீங்க ஜஸ்ட் மிஸ். மயிறு இடையில உயிர் தப்பி இருக்கீங்க. உழைச்சிட்டேன்னு மட்டும் சொல்லு. இந்த மயிர் இடையெல்லாம் வேண்டாம். நல்லா இல்லை. நீ என்ன டாக்டரா இல்ல டயலாக் ரைட்டரா? ரொம்ப லென்த்தா பேசுறீங்க. போய் மாத்திரை மருந்து ஏதாவது எழுதி கொடு. கொஞ்சம் இனிப்பா எழுதி கொடு. நான் என்ன செத்தா போயிட்டேன்? எங்கடா மத்தவங்களா? அப்ப கூடு களைஞ்சிச்சு, கூட்டம் செதறிச்சப்பு. அந்த ஓட்டை போனை போடுறான். அண்ணா ஹலோ. டேய் ரவி, அண்ணன் பேசுறேன்டா. அண்ணே, ஆல் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கேண்ணே. வண்டியில கஸ்டமர்லாம் இருக்காங்க. இப்ப பேச கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்கண்ணே. நானே உங்களை கூப்பிடுறேண்ணே. இவனோட காலை வெட்டினவெல்லாம் கால் டாக்ஸி ஓட்டுறேன்றா. ஆமாப்பு, ஓட்டாரி ரவி ஓலா ரவி ஆயிட்டாப்பு. என் ரைட் ஹேண்ட் அந்த கோடி பாஸ்கருக்கு போனை போடு. ஏய் பாஸ்கரு, அண்ணன் பேசுறேன்டா. கோழி சொல்லுங்கண்ணே. என்னடா பண்ணிட்டு இருக்க? பால் ஊத்திட்டு இருக்கேண்ணே. சூப்பர்ரா. ஆளை கொண்டு பாலை ஊத்தி என் பேரை காப்பாத்திட்டடா. ஆளக்கண்ணா, குழந்தை அழுகுதேன்னு பாலை காய்ச்சி புட்டியில ஊத்திட்டு இருக்கானே. என்னது புட்டியில பால் ஊத்துறியா? உனக்கு அந்த இடத்துல அடிபட்டதுல இருந்து வேலை இல்ல. கொண்டாட்டி தானே வேலைக்கு போறா. குழந்தைய நான் தான் பாத்துக்கிறேன். அண்ணே போன வைனே, குழந்தை அழுகுது. இவன் என்னடா வீட்டை பாத்துக்கிறேன், குழந்தைக்கு பால் கொடுக்குறேன்றா. ஆமாப்பு, கோழி பாஸ்கரே குழந்தை பாஸ்கர் ஆயிட்டாப்பு. ஏய், நீயாவது என் கூட இருக்கி பெருமையா இருக்குடா. நானா இல்லப்பு, நானும் இந்த ஆஸ்பத்திரியில் தான் செக்யூரிட்டியா வேலை செய்யறேன். மாசம் 8000 ரூபாய் சம்பளம். சாப்பாடு வீட்டுல இருந்து கட்டியாந்துடுறேன். 2 வேளை டீ ஃப்ரீ. டெய்லி ஒன்று பார்க்க வர சாக்கில் அப்படியே ஏசி காத்து வாங்கிட்டு கொஞ்ச நேரம் எழுந்துட்டு போவேன். இன்னைக்கு காத்து வாங்கலான்னு வந்தேன், நீ கண்ணை முடிச்சிக்கல. எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு. அப்புறம் நான் புறப்பட்டா. நில்றா வாட்ச்மேன். டேய், நம்ம ஆளுங்க எல்லாரும் கொஞ்ச நேரத்துல இங்க வரணும். போனை போட்டு வர சொல்றா. தலையெழுத்து. எல்லாரும் திருந்திட்டீங்கல்ல? வேற வழி தெரியலண்ணா. டேய் கோழி, என்னடா குழந்தையோட? வேற என்னண்ணே பண்றது? வீட்டில் பொண்டாட்டி மட்டும்தான் வேலைக்கு போறா. நான் தான் வீட்டில் முறவாசல் பண்ணி துணி துவைச்சு பாத்திரம் வேலைக்கு குழந்தையும் பார்த்துக்கிறேண்ணே. புரியலையாண்ணே? ஒர்க் ஃப்ரம் ஹோம்ண்ணே. வீட்டிலேருந்து வேலை செய்யறதுக்கு பேர் தான்டா ஒர்க் ஃப்ரம் ஹோம். வீட்டு வேலை செய்யறதுக்கு இல்லை. ஓஹோ. டேய், எல்லாரும் கிளம்புங்க. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கி என் 10 கோடி ரூபாய் பணத்தோட போன அந்த நாய் சேகர் கொடலை உருவி மாலையா போடுறேன்டா. அப்ப மொத்த வேலையை ஒத்த ஆளா நானே முடிக்கிறப்ப. In 1977
என் ஒத்த கண்ட்ரோல்ல தான் மெட்ராஸ் சிட்டியே இருந்தது. அப்பேற்பட்டவன் பக்கத்துல இருக்கும்போது நீ பயப்படலாமா? மாலையை காட்டுன்னு வையன் மர்டர் ஆயிடுவேன். டேய் இவனை கண்டிப்பா கூட்டு போய் தான் ஆகணுமாடா. அண்ணே எக்ஸ்பீரியன்ஸ் கை மர்டர் மேட்ரு வேற, ஒரு துணைக்கு கூட்டு போவண்ணே. ரொம்ப பேசுறானடா. அண்ணே கூட்டு போறதே பேச்சு துணைக்கு தானே. எட்ரா வண்டி. அண்ணே அப்புறம் ஒரு சின்ன மேட்ரு. என்ன? இனிமே உங்களால நம்ம வண்டியில போக முடியாது.